அங்கே வந்து மொத்தமான்றது பேசிக்கீங்க, வெளியே பேசிக்கீங்க. ஒரு மேடை நகர்லையும் இல்லையா, எல்லாத்தையும் சகட்டு மணி வரான்றாரு, போறான்றாரு, உட்காரான்றாரு. இன்னைக்கு பேச நினைக்கல, தொடர்ந்து பல மேடைகளை பார்த்துட்டு வரேன் நான். மிஸ்கின் பேச்சுக்களை இளையராஜன்றது யாரா நீ? அவ்வளவு ரெப்பாட்டாக்கிறா தமிழ் சினிமால? ஒண்ணுமே புரியல. பார்த்துட்டாரா படத்துல ரொம்ப அநியாயமா அக்கிரமா இருந்துச்சு மேடம். மிஸ்கின் பேசினாலாம் அவ்வளவு வளர்க்குற பேசணும் அவசியமே கிடையாது. இயக்குனர் தான் என்ன வேணா பேச கிடையாதுல்ல. அந்த மாதிரி ரொம்ப வீடியோ பார்த்தேன். ரொம்ப நமக்கு தலைக்குழிவாக இருந்துச்சு. தமிழ் சினிமா வந்து இந்திய சினிமாவில் வந்து ஒரு பெரிய மதிக்கக்கூடிய ஒரு ஒரு இடத்துல இருக்கு தமிழ் சினிமா. தமிழ் சினிமா இயக்குநர்கள் மட்டுமல்ல, தொழில்நுட்ப கலைஞர் அனைவரும் வந்து இந்திய சினிமா லெவலில் ஒரு பெரிய மதிக்க ஒரு இடத்துல இருக்காங்க. அதே மாதிரி இந்த மேடை இல்லை, ஒரு பிரசாத்தில் தேட்டர் மேடை, பல ஜாம்பவான்களை பார்த்த மேடை. தென்னிந்தியாவில இருந்து மட்டும் இல்லை, இந்தியா முழுக்கவும் வந்து இந்த மேடையில் அமர்ந்து பேசிட்டு போயிருக்காங்க. எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ், ஆடியோ லான்ச், ட்ரெய்லர் ரிலீஸ், சக்ஸஸ் மீட், இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி மேடையில் வந்து இவ்வளோ பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் இருக்கீங்க. நீங்கள்லாம் பெண் பத்திரிகையாளர் இருக்கீங்க, நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அங்கே வந்துட்டு மொத்தமான்றது பேசிக்கிங்க, வெளியே பேசிக்கிங்க. ஒரு மேடை நகரியும் இல்லையா, என்ன வேணா பேசுறதா? அவ்வளோ புக்கு படிச்சிருக்கீங்க, அவ்வளோ படங்களை பார்த்துருக்கோம், உலக படங்களை பார்த்துருக்கேன்னு சொல்கிறீங்க, அவ்வளோ உலகம் போல அந்த புக்ஸை படிச்சுக்கேன்றீங்க. அப்படின்னா அறிவு இருக்கு உங்களுக்கு? குறைந்தபட்சம் ஒன்று அறிவு வேணாமா? ஒரு மேடை பேச்சா? உங்களுக்கு பெண் குழந்தை இருக்குது, எல்லாத்துக்கும் பெண், எனக்கு பெண் குழந்தை இருக்குது, ஸோ எல்லாத்துக்கும் இருக்காங்க. ஸோ மேடை நாகரிகம்ன்றது ரொம்ப முக்கியம். இந்த மேடை எவ்வளோ நாகரிகம்னு சொல்கிறீங்களா? யாராவது தப்பான வார்த்தை அதெல்லாம் கிடையாது. தம்பின்னு கூப்பிடுறது வேற, தம்பி நம்ம எல்லாத்தையும் கூப்பிடலாம். வாடா தம்பி, உட்கார தம்பி, எந்திரா தம்பின்னு அவன் நம்ம அண்ணன் நினைக்கணும். அது முக்கியம் ரொம்ப. அப்படி உங்களை யார் அண்ணன் நினைச்சா எனக்கு தெரியல. எல்லாத்தையும் சகட்டு மணி வரான்றாரு, போறான்றாரு, உட்காருன்றாரு. இதெல்லாம் இன்னைக்கு பேச நினைக்கல, தொடர்ந்து பல மேடைகளை பார்த்துட்டு வரேன் நான். மிஸ்கின் பேச்சுக்களை சமீபத்தில் அண்ணன் பாலானுக்கு வந்து 25th இது இயர் கொண்டாட்டம். அங்கே பார்த்தா அவர் என்னமோ பெரிய குடியார மாதிரியும் படுத்துக்கிட்டு இருந்தான். பாலா அவன் தான் பாலான்றது, நீங்க இளையராஜர் வந்து அவன் தான் இளையராஜன்றது யாரா நீ? நீ அவ்வளோ ரெப்பாட்டாக்கிறா தமிழ் சினிமால? ஒண்ணுமே புரியல. ஒரு போடி அறிவாளி அப்படிதான் சொல்லணும். அதாவது அந்த மேடையில் போனாலும் மிக திறமையான அற்புதமான நம்ம மண்ணின் சார்ந்த கதைகளை மட்டும் எடுத்து படம் பண்ற இயக்குநர்கள், அமீரன் ஆகட்டும், வெற்றிமன் சார் ஆகட்டும், ரஜி சார் ஆகட்டும், படகு வியாபாரிட்ட வந்து பர்கர் வியாபாரி குறைச்ச மாதிரி உலக சினிமா வந்து காப்பி அடிச்சு படம் பண்ணி ஜெயிச்ச ஒரு போலி அறிவாளி மிஸ்கின். எதுக்கு இந்த மாதிரி ரொம்ப அநாகரிகமா ஒரு மேடையில வந்து ஒரு ஆணவப்பெல்லாம் சொல்லி பேசி ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா தமிழ் சினிமா இயக்குநர்களை நான் வந்து பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு கலைஞன். நான் எப்பயுமே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு போனாலும் சரி, இயக்குனர் என்ன சொல்றாங்க நான் வந்து அப்படியே கேட்டு நடிப்பேன். ஒரு பிளாங்க் பேப்பர் மாதிரி போவேன், ஒரு களிமண் மாதிரி போவேன். என்னை எப்படி வேணா வடிக்கலாம், எப்படி வேணா எழுதலாம், எதையுமே நான் பண்ண மாட்டேன். என்னோட ஒப்பு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ப்ரொடக்ஷன் சரி சரி மற்ற விஷயம் நம்ம டார்ச்சர்லாம் பண்ணக்கூடிய ஆட்சி கிடையாது. ஏன்னா நம்ம கீழே வந்திருக்கோம், ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். தமிழ் சினிமாவையும் தமிழ் சினிமா இயக்குநர்களையும் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒருத்தன் தான். ஆனால் அந்த மேடை எனக்கு வந்து ரொம்ப அருவருப்பாக இருந்துச்சு. ஸோ மிஸ்கின் அவர்களே, நீங்கள் தம்பியாக இருக்கலாம், அண்ணன் இருக்கலாம், இல்லை என் ஒத்த வயதாக இருக்கலாம், சினிமா சொல்லுவாங்கல்ல, உங்கள் அம்மா எங்கள் அம்மா இல்லை சினிமாடான்னு, சினிமா இது. நீங்கள் வந்து ஒன்றும் ஒரு ட்ரெண்ட் செட் ஃபிலிம் பண்ணினா நீங்கள் வந்து ஜெயிக்கலை. குத்தாட்ட பாடல்கள், ரொம்ப சாதாரண கதையில் எடுத்தாலும் ஜெயிச்சிருக்கீங்க. நீங்கள் சுசீந்திரன் மாதிரி ஒரு மண் சார்ந்த வெண்ணிலா கபடிகள் எடுத்தோ, அமீர் அண்ணன் மாதிரி ஒரு பருத்திவரன் எடுத்தோ, ரஞ்சி சார் மாதிரி ஒரு மெட்ராஸ் படம் எடுத்தோம், பாலான மாதிரி சேது படம் எடுத்தோம், பாலாசித்தல் மாதிரி ஒரு காதல் படம் எடுத்தோம், ஒரு கிழங்கு மாதிரி தோண்டி எடுத்து நீங்கள் படம் பண்ணல. வெளிநாட்டு படங்களுடைய முகத்தில் அதோடைய ஷார்ட்ஸை காப்பி பண்ணி, சீல்ஸை காப்பி பண்ணி ஜெயிச்ச ஆள். ஸோ நீங்கள் வந்து
ஒரு போலி புத்திசாலி. அதை நான் வச்சுக்கிட்டு பிறகு இன்னும் பல மேடைகள் பேசலாம். கொஞ்சம் நாகரிகமாக பேசுங்க. ஏன்னா நீங்கள் உட்காந்துருக்க மேடைகளில் பெரும்பெரும் கலைஞர்கள் உட்காந்துருப்பாங்க. அன்றைக்கெல்லாம் மேடையில் சொல்கிறார், வெற்றிமாறனையும் ரஞ்சித் அமீர் இந்த தரக்கூடியார் நீ பார்த்தீங்களா? ஊற்றிங்க கேவலமாக இல்லையா? எத்தனையோ பேர் குடிக்காமல் இருந்துருக்கலாம், குடிப்பதற்கு முள்ளாக இருக்கலாம் மேடையில். எப்படி மொத்தமாக சொல்கிறீங்க? ஏற்கனவே சினிமாக்காரன் கிணறு தான் இருக்குது. பார்க்குற பார்வை வேறு மாதிரி இருக்குது. இனிமேல் நம்மளே தாழ்த்தி நம்மளே வெளியே அசிங்கப்படுறோம்னு நினைக்கிறேன். இது என்னுடைய மனக்குமுறல். ஏன்னா இப்பயே சொல்கிறேன், தமிழ் சினிமா இயக்குநர்களில் பெரிதும் மதிக்கக்கூடிய வணங்கக்கூடிய ஒருத்தன் நான். ஸோ அந்த மாதிரி இப்போ இருக்க ஒரு இயக்குநர்கள் இந்த மாதிரி சும்மா போகிற போக்கில் ஒருத்தவங்க அது இதுன்னு பேசுகிறது அனுமதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நான் இங்கே பதிவு பண்ண நினச்சேன். அதுக்கு என்னுடைய கண்டனங்களை கண்டிப்பாக தெரிவிச்சுக்கிறேன். ஓகே. அதே மாதிரி இந்த மேடையில் இன்னொரு எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, என்னுடைய நண்பன் பிரபாகரன் இது அந்த டாலோட அன்போடா பிரபு நானும் ஒன்றா அஸ்டன் அவனை ஒர்க் பண்ணோம். எனக்கு முன்னாடி சீனியர் ஆர்டிஸ்ட் அவன் தான். ஏன்னா பூலான் கட்டு இப்போ பார்த்துருப்பீங்க, பூலா அனுவாசம், சாரி அஜித் சார் படம். அதில் டைரக்டர் அதில் ஜோதியா கண்ணா அடிச்சிருப்பான். நான் போய் சொன்னேன், டே ரூட்டை மாற்றி போயிரு, கரெக்டாக ரூட்டு போட்டு ஒரு கிடச்சிருக்கு. நான் தமிழ் சினிமா கேமராமேன் ஆகிட்டு தான் அவன் பண்ணான். ஆனால் வாழ்க்கை அவனை எவனையும் நடிகன் ஆகிடுச்சு. இந்த படத்தில் ஒரு முக்கியமான சென்ட்ரல் பிகராக நடிச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் தெரியாது, நான் கோபின்னு ஒருத்த ஊர்லேருந்து வந்திருக்கான். ஊர்லேருந்து அறந்தாங்கிலேருந்து இவரும் போவேன். இப்போ படுத்துக்கிட்டே இருப்பான். டே என்னடா அவன் படுத்துக்கிட்டே இருக்கான், சிவரான் அவன் தான் தம்பி. ஸோ பிரபு தம்பி அறியப்பட்ட கோபி பின்னாடி நீயான கோபி ஆனார். நீயான கோபியோட அண்ணன் பிரபு. நான் ரொம்ப டக்குன்னு ஆர்டிஸ்ட் ஆகிவிட்டேன் அப்போ சுசி. ஆனால் அவன் இன்னும் வரணும், எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ ஏன்னா டிவிசியில் பண்ணிட்டு இருக்காப்புல, திரைப்படங்களில் நிறைய படம் நடிக்கணும், எனக்கு அதான் ரொம்ப சந்தோஷம். அதனால் இன்னும் நிறைய பண்ணு தம்பி, உண்மையான தம்பி. சரியா? ஓகே, அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏதாவது தவறாக பேசியிருந்தா பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் மன்னிச்சுங்க. தேங்க்யூ. இந்த மேடைக்கு நான் வந்ததுக்கு காரணமே சுசி தான், தம்பி சுசி தான். இல்லை தம்பின்னு நிறைய பேர் சொல்லி எல்லாத்தையும் தம்பின்னு கூப்பிட்றாங்க. இப்போ அப்புறம் அப்புறம் ஏன்னா நான் உங்களுக்கு தெரியும், நடிகரானதே நான் மகானில் தான் ஃபஸ்ட்டு. ஸோ என்னுடைய வாழ்க்கை தரம் ஒரு நடிகனா, ஒரு புகழ்பெற்ற ஒரு நடிகனாக வர்றதுக்கும் அதன் மூலமாக பொருளாதாரம் உயர்ந்து என்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்தது என்னுடைய அன்பு தம்பி சுசி தான். ஆனால் அதுக்கு முன்னாடி தெரியும், சுசிக்கு தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு தெரியும். பொருளாதார ரீதியாகவும் சரி, அதே மாதிரி ஒர்க் விஷயமாக ரொம்ப ஸ்ட்ரகிளில் இருந்த காலகட்டம். டக்குன்னு ஒரே படத்தில் மாற்றி விட்டாங்க லைஃப்பை. நான் மகனில் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து, அதாவது நான் மகனோட கைவிட்டுறாமல் அழகசாமி குதிரை, ராஜபாட்டை தொடர்ந்து அண்ணனுக்கு அடுத்தடுத்து வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா ஒரு நடிகனை ஒரு படத்தை அறிமுகப்படுத்திட்டு அப்படி கைவிட்டுட்டா அடுத்தடுத்து மற்றவங்க கூப்பிட கஷ்டமாயிடும். ஸோ ஏன்னா அது நீங்கள் பாலச்சந்திர சார்ட்ட பார்க்கலாம், ஒரு நடிகை அறிமுகப்படுத்தா தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து மக்கள்கிட்ட அந்த ஃபேஸை ரெஜிஸ்ட் பண்ணிட்டே இருப்பார். ஸோ அந்த மாதிரி என்னைய தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுத்து ரெஜிஸ்ட் பண்ணி என்னைய ஒரு நடிகனா இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னா அதுக்கு எனக்கு மனசார சொல்லுவேன். நானும் என் குடும்பமும் எப்பயுமே சுசிக்கு நன்றி கடனாக இருப்போம். எப்போ கப்பாலும் நான் சுசி அப்படின்னு ஏதாவது ஒரு ஃபோன் பண்ணி ஏதாவது சின்ன கேரக்டர் ஒரு சும்மா வந்துட்டு போனா கூட நான் போயிடுவேன். அதுதான் முதல்ல எனக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஏன்னா சுசியை நான் முதல் நாள் ஒரு அஸ்னேட்டராக ஜாயின் பண்ணதுலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பேரன்பு மிக்க ஒரு அன்பு தம்பி, மிக திறமையான ஒரு இயக்குனர். அதை சொல்லுவாங்கள்ல, சுத்தமாக தொழில் தெரியும்னு, அந்த மாதிரி சுத்தமாக தொழில் தெரியும்.
ஒரு டைரக்ஷன்னா நச்சுன்னு அப்படியே, அதாவது கன்ஃபியூஸ் இல்லாமல் இருப்பாப்ல ஸ்பாட்டில். நீங்கள் பதறவே வேண்டாம். அதனால தான் இந்த படம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிஞ்சது காரணமே அதுதான். அமுதேஷ் சொன்ன மாதிரி போனாங்க டக்கு முடிச்சு வந்துட்டாங்கன்றாங்களா, அது காரணம் வந்து தொழில் சுத்தமாக தெரியும், யாருக்கும் பயப்பட தேவையில்லை. நம்மளுக்கு தொழில் சுத்தமாக தெரிஞ்சு யாருக்கும் பயப்பட தேவையில்லை. கேமரா மாட்டிங்க வைப்பா தம்பி ஷாட்டு லென்ஸ் அதை பிடிச்சி அந்த அளவுக்கு இதாக சொல்ல வரல, அந்த அளவுக்கு க்ளீனாக இருக்கலாம். அதே மாதிரி என்ன வேணும், ஆர்டிட் என்ன வேணும், காஸ்டியூம் என்ன வேணும், காஸ்டியூம் டிசைன் என்ன கலர் வேணும், எல்லாமே சுத்தமான ஒரு தொழிற்சங்க வேலைக்காரன் தான் சுசீந்திரன். ஏன்னா இவ்வளோ நாட்கள் தொடர்ந்து வெள்ளா கபடிக்குள்ளேருந்து இவ்வளோ நாட்கள் பயணப்பட்டு வர்றதே ஒரு பெரிய விஷயம். மீண்டும் வந்து அதே மாதிரி இப்போ வந்து 2K கிட்ஸ் வச்சு எடுத்த மாதிரி இன்னும் வந்து பெரிய பெரிய கதாநாயகங்களை வச்சு திரும்பவும் ஒரு பெரிய கம்பேக்காக வந்துடுவாப்புல. அதுக்கான அத்தனை தகுதியும் திறமையும் வாய்ந்தவன் தான் என்னோட அன்பு தம்பி சுசி. அதே மாதிரி இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. தம்பி பாலசரவணன், இயக்குனர் முருகானந்தம், குணோதரி மேடம்,